மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் நாம் இருக்கின்றோம். தினம்தோறும் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை 2026 ஜனவரி வரை நாம் அளிக்க இருக்கின்றோம், அளித்து கொண்டு வருகின்றோம். இந்த வாரத்தில் மாதா சம்பந்தப்பட்ட புத்தகங்களை பற்றி பார்க்கணும். கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டிய மாதா புத்தகங்கள் அப்படின்ற வரிசையில் மிக அருமையான நூல்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது எங்கே கிடைக்கிது அப்படின்றதையும் சொல்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் அப்படி ஒரு புத்தகம், மாதா பிரார்த்தனை விளக்கம் அப்படின்ற இந்த புத்தகம், தேவமாதாவின் பிரார்த்தனை விளக்கம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஓராண்டு தொடர் மாதா பற்றிய அரிய செய்திகள் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்ற லிங்க்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து MMJ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர், ஊர் அதை மட்டும் கீழே போய்ட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருடம் முழுவதும் அதற்கு மேலும் மாதா சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் அதனுடைய லிங்க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். சரி, இன்றைக்கி பார்க்க போகின்ற அருமையான மாதா சம்பந்தப்பட்ட புத்தகம், நம் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய புத்தகம். அது இந்த தேவமாதாவின் பிரார்த்தனை விளக்கம் என்ற இந்த அருமையான நூல். இப்போ நம்ம ஜெபமாலை வேண்டிட்டு மாதா பிரார்த்தனை வேண்டுறோம் இல்லையா, அந்த பிரார்த்தனை, அதனுடைய அர்த்தம், அதனுடைய வரலாறு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வழக்கமாக பாரம்பரியமாக சொல்லிட்டு வரோம் அப்படின்றதுனால அதை நம்ம வீட்டில் சொல்லுவோம், குடும்ப ஜெபமாலை சொல்லுவோம், அப்புறம் கோயிலில் ஜெபமாலை முடிச்சிட்டோன்னே பிரார்த்தனை சொல்லுவாங்க, அதை சேர்ந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் அதன் ஒவ்வொரு வரிக்கும் பெரிய வரலாறு, பெரிய அர்த்தம்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாம். உதாரணத்துக்கு ஆண்டவரே இரக்கமாயிரும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் பிரார்த்தனை. அந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் அப்படின்ற ஒரு லைனுக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விளக்கம் இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்துவே இரக்கமாயிரும், அதுக்கும் ஒரு மிகப்பெரிய விளக்கங்கள் இருக்குது. கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டல்லும். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் விண்ணகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாய சர்வேஸ்வரா, இப்படி ஒரு லைனுக்கும் விளக்கங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக மாதாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 53லேருந்து 55 சிறப்பான பிரார்த்தனை இருக்கு இல்லைங்களா, வேண்டிக்கொள்ளும் நம்ம சொல்லுமே, அந்த 55க்கும் விளக்கங்கள் இருக்குது. இதில் நிறைய பிரார்த்தனைக்கு நமக்கு தெரியாது, அர்த்தம் தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தாவீது ராஜாவோட உப்பரிகையே அப்படின்ட்டு இருக்கு. இதுக்கு விளக்கம் தெரியவே தெரியாது நிறைய பேருக்கு. உப்பரிகைன்னா என்ன, ஏன் தாவீது ராஜாவின் உப்பரிகைன்னு சொல்லி மாதாவை நாம் பிரார்த்தனைகளை கேட்குறோம், இதுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விளக்கம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தமயமாக இருக்கிற உப்பரிகையை, தந்தமயமாக இருக்கிற, தந்தம்னா யானை தந்தம், அந்த தந்தமாக இருக்கிற உப்பரிகைன்றோம். இந்த உப்பரிகைன்னா என்ன, இதெல்லாம் தெரியாது, நம்ம விளக்கம் தெரியாது, அர்த்தமும் தெரியாது. சொர்ணமயமாக இருக்கிற ஆலயமே, அதாவது தங்கமயமாக இருக்கிற ஆலயமேன்றது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியாமையே நம்ம அப்படியே மனப்பாடமாக வழியாக கேட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அத்தனைக்கும் விளக்கம் இருக்கிறது இந்த அருமையான நூலில். இந்த நூல் எல்லார் வீட்லேயும் இருக்கணும். கத்தோலிக்க வீட்டில் மாதா பக்தி இருக்கின்ற எல்லாருடைய வீட்லேயும் இந்த நூல் இருக்கணும். இந்த பிரார்த்தனை விளக்கத்தை படித்தோம்னா மாதா மேலே இன்னும் நமக்கு அதிக பக்தி வரும். அவ்வளோ அருமையான நூல் இது. சரி, இந்த நூல் எங்கே கிடைக்கும்ன்றது அடுத்த முக்கியமான விஷயம். இந்த அருமையான மாதாவை பற்றி இந்த நூல் தூத்துக்குடியில் இருக்கின்ற மாதா அப்போஸ்தலர் சபையில் கிடைக்கும். கீழே ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த நம்பர் போயிட்டுருக்கும். அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. எவ்வளோ விலைன்னு கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜிபேயில் அந்த கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா, உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க பார்சல் பண்ணிடுவாங்க உங்கள் வீட்டுக்கு. இந்த அருமையான நூலை எல்லோரும் வாங்கி படிங்க. நம்ம குழந்தைங்களுக்கு குறிப்பாக கொடுங்க. மாதா பிரார்த்தனைன்னா என்னன்ற விளக்கங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா இன்னும் அதிகமாக மாதா மேலே பக்தி அவங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு உதவக்கூடிய நூல் தான் இந்த தேவமாதாவின் பிரார்த்தனை விளக்கம். அன்பானவர்களே, இந்த செய்தியை எல்லாருக்கும் பகிருங்கள். மாதாவின் தூதராக இருந்து இந்த நல்ல செய்தியை எல்லாருக்கும் கொடுங்கள்.
தேவனையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.